இன்னைக்கு நம்ம எந்த அரசரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, குதுப்புதீன் ஐபக்க பத்தி பார்க்க போறோம். இந்த குதுப்புதீன் ஐபக் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இவர் வந்து ஒரு அடிமை. இந்தியாவுக்கும் ஆப்கான் நாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டா, இந்தியாவுல யாரெல்லாம் ராஜ பரம்பரையோ அவன் மட்டும் தான் சண்டை போடணும். ஆனா ஆப்கானியர்ல அப்படியெல்லாம் கிடையாது. யாரெல்லாம் ஒரு அடிமையா இருந்தாலும் அவன் வந்து அரசனாகலாம். உனக்கு திறமை இருக்கா? உனக்கு எல்லாம் இருக்கா? நீ வந்து அரசனாகலாம் அப்படின்னு சொல்றது தான் ஆப்கானியர். முகமது கோரிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு சேவகனா யார் இருந்தாருன்னா, குதுப்புதீன் ஐபக் இருந்தார். அவர் அடிமையா அவருக்கு விற்கப்பட்டார். முகமது கோரி அவர் தன்னுடைய விசுவாசியா சேர்த்துக்கிறார். அதே மாதிரி அவர் 2 தரைன் போர்லயும் நல்லா வேலை செய்றாரு. அதே மாரி சந்தவார் போர்லயும் வந்து முகமது கோரிக்கு வெற்றிய வந்து குடுக்குறாரு. அதனால என்ன ஆயிடுறாருன்னா, அவர ஆளுநரா நியமிச்சுட்டு முகமது கோரி வந்து அவர் நாட்டுக்கு போயிடுறாரு. அப்புறம் அவர் இறந்த பிறகு குதுபுதீன் ஐபக் சொல்லிடுறார். நான் இனிமே யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன். நான் இனிமே தனி அரசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறார். குதுபுதீன் ஐபக் வெறும் 4 ஆண்டு தான் இந்தியாவ வந்து ஆட்சி செய்றார். இந்த 4 ஆண்டுகள் காலத்துக்குள்ள அவர யாரெல்லாம் சந்திக்க வராங்களோ, அவர்கள லட்சமா அள்ளி தருவார். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, லக் பக்ஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவர் எப்பவுமே அறிஞர்கள சந்திப்பாரு. அறிஞர்களுக்கு லட்சம் பணம் வந்து தருவார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு ஏதாவது தானுடைய ஐடென்டிட்டியா ஏதாவது ஒண்ணு கட்டணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கப்புறம் குதுப் மினார் அப்படின்றத கட்டணுன்றதுக்காக அவர் வந்து ஒரு அடித்தளம் இடுறார். ஒரு பெரிய வந்து பேஸ்லாம் போடுறாரு. பேஸ்லாம் போடுறதுக்குள்ள அவர் குதிரை போலோன் அப்படின்ட்டு ஒரு விளையாட்டு விளையாடுறாரு. விளையாட்டு விளையாடும்போது அவர் இறந்து போயிடுறார். இன்றைக்கான கேள்வி. குதுப் மினாரை கட்டியவர் யார்? இந்த கேள்விக்கான பதில உங்களுடைய நேம், உங்களுடைய ஏஜ், உங்களுடைய குவாலிஃபிகேஷன், உங்களுடைய முழு முகவரியோட திரையில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முதலில் சொல்லக்கூடிய 3 நபர்களுக்கு விருட்சம் அகாடமியின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும்.